ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேண்ட்டு மறுபடியும் எப்படி ஈஸியான மெத்தட்ல வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் புரியும்படி ஈஸியான மெத்தட்ல வெட்டுறதுக்கு ஒன்ஸ் மோர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது நம்ம கஸ்டமர் கொடுத்த ஃபேண்ட் கிளாத்து. இந்த கிளாத்தை வந்து எப்படி மடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில கொடுக்கும்போது இந்த மாதிரி சதுரமா மடிச்சு கொடுப்பாங்க. கடையில நம்ம மெட்டீரியல் வாங்கும் போது இதை நம்ம என்ன பண்ணணும்னா நீல வாக்கில் மடிச்சுக்கணும். ஏன்னா லைன் வந்து நீளமா இருக்குது. லைன் வந்து இப்படி நீல வாக்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து நீல வாக்கில் மடிக்கிறோம். எல்லா மாடலுமே இப்படி ஒரே மாதிரி மடிக்க முடியாது. ஃபேண்ட்னுடைய மாடல் தகுந்த மாதிரி ஃபேண்ட்டோட டிசைனும் துணியில இருக்கிற டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், ஃபேண்ட்டை மடிச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ நான் எப்படி மடிக்கிறேன் பார்த்தீங்களா? கரபாகம் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்ல வர மாதிரி நான் துணியை மடிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நீல வாக்கில் துணியை மடிச்சாச்சு. ஃபுல்லாவே ஒரே மாதிரி நீல வாக்கில் மடிச்சாச்சு. கரபாகம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்குது. என்னோட சைடு பாத்தீங்கன்னா க்ளோசிங் இருக்குது. சரிங்களா? இப்ப நம்ம ரைட் சைடு இருந்து என்ன எடுக்க போறோம்னா கீழுயர் எடுக்க போறோம். கீழுயரை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33 + 3 36 கீழுயரம். இங்க பாருங்க, இந்த நம்ம ரைட் சைடு, என்னுடைய ரைட் சைடுல இருந்து என்னுடைய லெஃப்ட் சைடு 10 மணிக்கு எடுக்கிறேன். கீழ் உயரம் 36. 36 எடுத்து மார்க் பண்ணிருக்கோமா? தெரியுதாமா? இந்த 36ல இருந்து நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே 2ஆ மடிச்சிடணும். ஏன்னா நம்ம 2 கால் வரையணும்ல, அதனால 2ஆ மடிக்கிறோம். 2ஆ மடிச்சு இப்படி போட்டுக்கிறோம். போட்டாச்சாடா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் சைடு டபுள் ஃபோல்டர் இருக்குது. நான் உட்காந்துருக்கிற பக்கம் டபுள் ஃபோல்டர் இருக்குது. என்னுடைய ரைட் சைடு வந்து சிங்கிள் ஃபோல்டர் இருக்குது. அடுத்து எனக்கு ஆப்போசிட்ல கரபாகம், 4 கிளாத்துமே கரபாகமா இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா துணி எக்ஸ்ட்ரா, இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மாதிரி எல்லா பேண்ட்டுக்குமே இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா வருமானு கேட்டீங்கன்னா வராது. பேண்டோட அளவை பொறுத்தது, ஆளுங்களுடைய ஹைட் வெயிட்டை பொறுத்து அந்த துணி மிச்சமாகறதும் சரியா போறதும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீசெக் பண்ண போறோம். ரீசெக் மறுக்காவும் 36 இருக்குதா அப்படின்னு செக் பண்றோம். கரெக்டா இருக்குமா? அதே மாதிரி ஆப்போசிட்லயும் செக் பண்ணணும். ஆப்போசிட்லயும் 16 இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். 36 இருக்கான்னு செக் பண்றோம். 36 இருக்குது. நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்ட போறோம். எடுத்து 2ஆ மடிச்சது போக மீதி இருக்கிற கிளாத்தை வெட்டிக்கிறோம்டாமா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு துணி மிச்சமா இருக்குது? குட்டி எழுத்துல பார்க்கணும். 1/2 மீட்டர் 54 இருக்குது. 1/2 மீட்டர் துணி நமக்கு மிச்சமா இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம்னா டாப்ல வந்து ஸ்லீவோட பார்டருக்கும் நெக்கோட பேட்ச் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கீழே எடுத்துட்டோம். இப்போ இதை எப்படி எடுத்துருக்கோம்னு சொல்லி காட்டுறேன்.